ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சப்பாத்தி செய்கிறதுக்கு கொஞ்சம் மாவில் உப்பும் எண்ணெயும் சேர்த்து கிளறிட்டு இப்போ நான் 6 டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ அந்த 6 டம்ளர் கோதுமை மாவுக்கு மாவை பொறுத்து 2.5லேருந்து 2.25 வரைக்கும் தண்ணி தேவைப்படும். நான் இப்போ வந்து 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கிறேன். கரண்டி வச்சு நல்லா கிளறி நல்லா தண்ணி எல்லா மாவுலேயும் அப்சர்வ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் கையில் டைட்டாக பிசைஞ்சுக்குவேன். பிசைய எனக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணிக்கு நம்ம தெளித்து தேவையான பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இப்போ வந்து எனக்கு பிசைய தண்ணி இல்லை, அதனால் தண்ணி தெளித்து இப்போ நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சு ஒரு 1/2 மணி நேரம் லைட்டாக எண்ணெய் தடவி 1/2 மணி நேரம் வந்து ஊற விட்டுறணும். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் உருண்டை பிடிச்சி சப்பாத்தியை நல்லா மாவில் தேய்ச்சி ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சி கல் சூடானதுக்கப்புறம் சப்பாத்தியை போட்டு நல்லா பபிள்ஸ் வந்த உடனே திருப்பி போட்டு சுட்டெடுத்தால் சூப்பரான சப்பாத்தி ரெடி. இது பன்னீர் கிரேவியோட சாப்பிட்டு பாருங்கள்.